ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. நாள்தோறும் பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் கடைசியாக நம்ம பார்த்தது 29வது ஸ்லோகம். அந்த 29வது ஸ்லோகத்தில் பகவானுடைய சமத்துவம் பற்றி பார்த்தோம். எப்படி பகவான் எல்லார்கிட்டையும் சமமாக நடந்துக்கிறாரு, அவருக்கு யார்கிட்டையுமே வெறுப்பு கிடையாது, யாரும் பிரியமானவங்கன்னும் கிடையாது அப்படின்னு. ஆனால் இதை சொல்லும் போதேவே நமக்கே தோணும் இல்லையா, ராவணன் கிட்ட ஒரு மாதிரி, ஆனால் விபீஷணன் கிட்ட ஒரு மாதிரி, ஹிரண்யகசிபு கிட்ட ஒரு மாதிரி, பிரகலாதன் கிட்ட ஒரு மாதிரி அப்படின்னு தோணும். ஆனால் இந்த இடத்துல எல்லார்கிட்டையும் சமத்துவன்றது பக்தர்களான எல்லார்கிட்டையும், பகவானே எனக்கு எல்லாம் அப்படின்ட்டு பகவான்கிட்ட சரணடைகிற எல்லாருக்குள்ளேயும் வேறுபாடு பார்க்கறது இல்லை அப்படின்னு பகவான் சொல்ல வர்றாரு. இப்போ அந்த வேறுபாடு பார்க்கறது இல்லை, தாங்கிட்ட பக்தி இருந்தால் போதும் அப்படின்றதுக்கு ஒரு எல்லை நிலமாக ஒரு எடுத்துக்காட்டாக இந்த 30வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கே கேட்கும்போது. அபி சேத் சுதுராச்சாரஹ பஜதே மாமனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யஹ சம்யக் வியவசிதோ ஹி சஹ. சுதுராச்சாரஹ அபி சேத். ஆச்சாரஹன்னா நல்ல பழக்கம், துராச்சாரஹன்னா தீய ஒழுக்கம். சுதுராச்சாரன்னு ரொம்ப தீய ஒழுக்கம் இருக்கவங்களா இருந்தால் கூட, மாமனன்ய பாக் என்னை தவிர வேறு எதுலேயும் நெஞ்சு செலுத்தாதவங்களா இருந்து, பஜதே பக்தி படைச்சவங்களா இருந்தாங்கன்னா, சஹ அப்படிப்பட்ட ஒருத்தவங்கள, அப்படிப்பட்ட பக்தி படைச்சவங்கள, சாதுஹு ஏவ நான் சாதுவாகவே கருதுறேன், சாதுக்கள் கோஷ்டியிலேயே அவங்கள கருதுறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மந்தவ்யக அவங்க சாது கோஷ்டியில் இருக்காங்கன்றது மட்டும் இல்லை, கொண்டாடப்பட வேண்டியவங்க அப்படின்னு. இந்த இடத்துல சாதுன்னா என்னென்னா ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கவங்க, ரொம்ப பக்தி செய்கிறவங்க, நல்லதே செய்கிறவங்க அப்படின்ட்டு. ஆனால் யாரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்? தீய ஒழுக்கம் படைத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் தீய ஒழுக்கம் படைத்தவர்களாக இருந்தாலும் என்னை தவிர வேறு எதுலேயும் நெஞ்சு செலுத்தாமல் பக்தி படைத்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள சாது கோஷ்டியில் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டாடப்பட வேண்டியவங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. சம்யக் வியவசிதஹை அப்படின்னா, ஏன்னா அவங்க நல்ல உறுதி கொண்டவங்களா இருக்காங்க என்கிட்ட, பகவானையே எல்லா விதமான உறவாகவும் நம்பி பகவானிடத்துலேயே நம்பிக்கை வச்சு உறுதியும் கொள்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்ட உறுதி அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால, அப்படிப்பட்ட அந்த எந்த எதிர்பார்ப்பும் கலக்காத அந்த பக்தி இருக்கிறதுனால பகவான் என்ன செய்கிறாரு, அவங்கக்கிட்ட குறைபாடுகள் இருந்தால் கூட அனைத்தையும் தான் மறந்து பகவான் அவங்கள சாது கோஷ்டியில் சேர்க்குறாரு. ஏன்னா நமக்கே அந்த முதல்ல அந்த கேள்வி தானே வரும், அது எப்படி ஒரு தீய ஒழுக்கம் படைச்சவங்கள எப்படி பகவான் சேர்த்துக்க முடியும், அதுவும் சாது கோஷ்டியில் சேர்க்க முடியும் அப்படின்னா அதுக்கு தான் பகவான் பதில் சொல்கிறாரு. ஏன்னா அவங்க பகவானையே எல்லா விதமான உறவாகவும் நினைக்கிறாங்க, வேறு எதுலேயும் நெஞ்சு செலுத்தாமல் பகவான் இடத்துலையே சரணடைகிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால அவங்கக்கிட்ட குறைபாடுகள் இருந்தாலும் அது அனைத்தையும் மறந்துட்டு பகவான் அவங்கள ஏற்றுக்கிறாங்க. இப்போ இன்னொரு கேள்வி வரும், பக்தி பிறக்கிறதுன்றதே ரொம்ப கடினமான விஷயம் இல்லையா? ரொம்ப சாதாரணப்பட்ட மனுஷங்களுக்கே லேசில் பக்தி வந்துடும்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது தீய ஒழுக்கம் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு எப்படி பக்தி பிறந்துடும் அப்படின்னு பார்த்தா, இப்போ பாவங்கள் செஞ்சுருக்கிறதுனால தான் அவங்களுக்கு தீய ஒழுக்கங்கள் இருக்குது இல்லையா? அதனோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால அப்படின்னு சொல்லலாம். அதுவே தடங்கல்களாக இருக்கிறதுனால தான் அவங்க தீய ஒழுக்கம் படைச்சவங்களா ஆயிடுறாங்கன்னு. இப்போ அந்த பாவங்கள் போகிறதுக்கு எப்படி 2 விதமாக போகும். ஒன்று அனுபவித்து அதை பாவங்களை கழிக்கலாம், இன்னொன்று பகவானோட அருளால் தொலைக்கலாம். அப்போ என்ன ஆகுது, அவங்க தீய ஒழுக்கம் படைத்தவங்களா இருந்தாலும் அவங்க அதை அனுபவித்து அந்த பாவங்களை கழிக்கிறாங்க, அல்லது பகவானுடைய அருள்னால அந்த பாவங்கள்லாம் போயிடுது. அப்போ எப்போ பாவங்கள்லையோ அந்த தடங்கல்கள்லையோ அப்போ பக்தி தானாக பிறந்துடும் இல்லையா? அண்ட் எப்போ பக்தி பிறந்துடுதோ அதுக்கப்புறம் திரும்ப அவங்க தீய பழக்கம் பக்கம் போக போகிறது இல்லையே, தீய விஷயங்கள் பக்கம் போக போகிறது இல்லையே. ஏன்னா இதுலேயே தான் பகவான் சொல்கிறார் இல்லையா, மாம் அனன்ய பாக், வேறு எந்த விஷயத்துலையும் நெஞ்சு செலுத்தாமல். ஏன்னா பக்தி பிறந்துருச்சு. பாவங்கள்லாம் ஒன்றா அவங்க அனுபவித்து கழிச்சதுனாலேயோ இல்லை பகவானுடைய அருள்னாலேயோ பாவங்கள் போயிடுச்சு. பாவங்கள் தான் பக்தியை நோக்கி நம்ம நடக்கிறதுக்கு உண்டான தடங்கல்கள். எப்போ அந்த தடங்கல்கள் இல்லையோ பக்தி பிறந்துடுது. எப்போ பக்தி பிறந்துடுதோ அந்த பக்தி பிறந்த அந்த நெஞ்சில் வேறு எந்த விஷயமும் வராது.
குறிப்பாக தீய விஷயங்கள் பக்கம் போகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே வராது. அப்படின்றதுனால தான் பகவான் வந்து அவங்கள சாதுக்கள் கோஷ்டின்னு சொல்லி கொண்டாடணும்னு வேற சொல்கிறாரு. அப்போ பகவான் பாருங்க, அந்த ஒரு பக்தி பிறந்துடுச்சு அப்படின்னா தனக்கும் பக்தருக்கும் உண்டான அந்த உறவை எப்படி கொண்டாடுறாருன்னு வந்து பாருங்க. அதுதான் அந்த பக்தியினுடைய சிறப்பு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.